வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றிங்க. இதுக்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு 1 ஜூன் 2024 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான டேர்ம் என்ன அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் நம்ம கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிற தகவல்களும், அது இல்லாமல் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் எஃப்டிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அதுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாமும் போட்டிருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் எல்ஐசி பாலிசிஸ், இன்னும் இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க். அண்ட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் இருக்கும். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தான். இந்த ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா நாளும் நமக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு தான் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் டெம்பரரியாக. அந்த டைமில் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப மற்ற டென்யூருக்கு கிடைக்கிறத விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸில் கிடைக்கும். ஸோ ஷார்ட் டைம்லேயே நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய இந்த ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கு தான் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி என்னையிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இந்த ஸ்பெஷல் எஃப்டினா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து போடணும். அண்டு அதுக்கான டென்யூர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, கால்குலேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 666 டேஸ். ஸோ 666 நாட்கள் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப நமக்கு இது வந்து ஸ்பெஷல் எஃப்டியாக அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இதில் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 10,000 நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்டு மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்ல வர இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் அதுக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். பட் வந்து அது பல்க் டெபாசிட்டில் போகும். ஸோ நமக்கு இந்த 666 டேஸ்க்கு வந்து லெஸ் தென் 2 crores டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிறத விட கூடுதலான இன்ட்ரெஸ்ட் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலாக ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நம்ம எவ்வளோ அதுலேருந்து ஒரு 80 to 90% வரைக்கும் லோன் வந்து நம்ம வாங்க முடியும். அண்ட் அதே மாதிரி நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம நாமினேஷன் கொடுத்துக்கிறது நல்லது. அண்டு டிடிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகபிள் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். ஏன்னா நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், அது ஸ்பெஷல் எஃப்டி, நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லை ரெக்கரிங் டெபாசிட், இந்த மாதிரி எதில் கிடைக்கிற வட்டியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் அதாவது வட்டியில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. ஸோ அதுக்கான லிமிட்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரல் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு 40,000 மேலே வட்டி கிடைக்குது அப்படிங்கிறப்ப, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டிருக்க எஃப்டி, ஆர்டி எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கிடைக்கிற வட்டியில் 10% பிடிப்பாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 மேலே கிடைக்குது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வட்டி மட்டும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% பிடிப்பாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல். நம்ம வந்து இப்போ ஒரு லம்ப்சம் அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம். பட் அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி உடனே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணலாம். பட் அதுக்கான பெனால்டி சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரூ. 5,00,000 கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆன் ஆர் ஆஃப்டர் 1 இயர், அதாவது 12 மாதத்துக்கு அப்புறமா 12 மாதம் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறீங்க நீங்கள் டெபாசிட் பண்ணதுலேருந்து அப்படின்னா, அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் எதுவுமே இல்லை. நம்ம ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இதே ரூ. 5,00,000 உள்ள அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறீங்க. ஆனால் 12 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் எடுக்கிறீங்க. ரூ. 5,00,000 கீழே தான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.50% வந்து பெனால்ட்டி சார்ஜஸாக பிடிப்பாங்க. அதே மாதிரி ரூ. 5,00,000 மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணாலும் அதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கறதுலேருந்து 1% வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இந்த 1% வந்து பெனால்ட்டி சார்ஜஸாக அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கான சார்ஜஸ்ஸு. அண்ட் இப்போது இதில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மந்த்லியோ குவார்ட்டர்லி அந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா மெச்சூரிட்டி பீரியட், அதாவது இப்போ இந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 666 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 660 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம வட்டியும் டெபாசிட் பண்ண பணமும் சேர்த்தும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்சன்டேஜ் பெர் ஆனம்கானது. அண்ட் இப்போ நம்ம இதுக்கான வட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 666 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டி நீங்கள் போடுறப்ப அதுக்கான வட்டி 7.30%. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதே ஸ்பெஷல் எஃப்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க 666 டேஸ்க்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 7.80% கொடுக்குறாங்க. அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதே 666 டேஸ்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வட்டி 7.95% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நமக்கு ஷார்ட் டைம்லேயே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா டென்யூரை விட இதில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கான எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த 666 டேஸ்க்கு நம்ம ஸ்பெஷல் எஃப்டி போடுறோம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். அதாவது நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் மந்த்லி குவார்ட்டர்லி வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்கும். பட் நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குகிறோன்னா நமக்கான வட்டி வந்து அதுலேயே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும் மெச்சூரிட்டி அப்போ வாங்கினா. ஸோ அதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ கால்குலேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கால்குலேஷன் நம்ம ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் 3 பேருக்குமே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான். ரூ. 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அந்த 666 நாளுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 1,411 கிடைக்கும். இதே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ரூ. 10,000க்கு ரூ. 1,513 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ரூ. 10,000க்கு ரூ. 1,544 வட்டியாக கிடைக்கும். ஸோ இது 666 நாள் 66 நாள் 666 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரூ. 25,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 3,527, சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 3,784 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 3,861 வட்டியாக கிடைக்கும். ரூ. 50,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 7,055, சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 7,568 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 7,723 வட்டியாக கிடைக்கும். ₹1,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 14,110 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 15,137 கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 15,446 வட்டியாக கிடைக்கும். ₹3,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 42,330 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 45,411, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 46,339 வட்டியாக கிடைக்கும். ₹5,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 70,553 வட்டி கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே ₹5,00,000க்கு ரூ. 75,685 வட்டியாக கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ₹5,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த 666 நாளில் வட்டி மட்டும் ரூ. 77,232 கிடைக்கும். அண்ட் ₹7,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி ரூ. 98,775 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,05,959 வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,08,125 வட்டியாக கிடைக்கும்.
ரூ. 10,00,000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஜெனரல் சிட்டிசனுக்கு வட்டி மொத்தம் ரூ. 1,41,107 கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே ரூ. 10,00,000 டெபாசிட் பண்றப்போ ரூ. 1,51,377 வட்டியா கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ரூ. 10,00,000 டெபாசிட் பண்றீங்கன்னா, 666 நாள் முடியிறப்போ உங்களுக்கு வட்டி மட்டும் அதுக்கு ரூ. 1,54,465 கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்கான கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.